அமீர் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இந்த படத்துல இல்லனாலுமே, இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேணும்னே இப்ப பான் இண்டியா மூவியா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்திலருந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் போடணுமே அப்படின்ட்டு அமீர் கான போட்ட மாரி தான் இருந்தது. அவருக்கான கேரக்டர் ஸ்கோப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. விக்ரம் படத்துல கூட ரோலெக்ஸா வரும்பொழுது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இல்லாட்டி வந்து அடுத்த கதைக்கான ஒரு ஹூக் மாதிரியாவது இருக்கும். இதுல அந்த மாரி எதுவுமே இல்ல. சரி இவர் வரணுமே அப்படின்னு படத்த இழுத்து அமீர் கானுக்கு ஒரு ரோல் குடுத்த மாரி தான் இருந்தது. கிளைமாக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் வருவாரு. வரும்போதும் ஒரு நல்ல மாஸ் டயலாக்ஸோ, இல்ல ஒரு சீன் எக்ஸ்பிரஷன்ஸோ எதுவுமே இல்லாம ஒரு பீடிய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. "இதுக்கு ஏன்டா நீங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எப்பவுமே ரிவ்யூ குடுக்கும்பொழுது படத்துடைய பிளஸ்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு சொல்வாங்க. அந்த மாரி தான் நானும் சொல்ல வந்தேன். பட் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த நெகட்டிவ்லாம் கொட்டிருச்சு. சரி படத்துல என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேமரா ஆங்கிள்ஸும் அவர் மனசுல என்ன நெனச்சாரோ டிரெக்ஷன் அத அப்படியே வந்து கேஸ்ட் பண்ண மாரி தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது.